சென்னைக்கு தண்ணீர் எடுத்துச் செல்ல எதிர்ப்பு தெரிவித்து கடலூர் மாவட்டத்தில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். என்எல்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீர் இந்த பகுதியில் உள்ள விவசாயத்திற்கும் குடிநீருக்காக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் தற்போது சென்னை குடிநீருக்காக கொண்டு செல்லப்படுது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 25 கிராம மக்கள் கடுமையான ஒரு போராட்டத்தை தற்போது கையில் எடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் இந்த பகுதியிலிருந்து நீர் கொண்டு செல்வதால் இந்த பகுதியில் இருக்கும் 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும், குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும், கால்நடைகளுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் என கோரிக்கை வைத்து தற்போது ஒரு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். தொடர்ந்து இந்த போராட்டம் தீவிரப்படுத்தும் திட்டமிடுகிறார்கள். காவல்துறை உடனடியாக இவர்களை அப்புறப்படுத்த முயற்சிப்பதாலும் விவசாயிகள் எங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம், மத்திய அரசோ மாநில அரசோ தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், குறிப்பாக என்எல்சியிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் இந்த பகுதியில் இருக்கும் விவசாயிகளுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் எங்கள் போராட்டம் தீவிரமடையும். பல ஆண்டு காலமாக என்எல்சியிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் இந்த பகுதியில் குடிநீருக்காகவும் விவசாயத்திற்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் வீராணம் வறண்டு போன காரணத்தினால் தற்போது வாலாஜா ஏரியும் என்எல்சி நீரும் இங்கிருந்து சென்னைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இதனால் கடுமையான பாதிப்பை நாங்கள் சந்திக்கிறோம். உடனடியாக இதை கைவிட வேண்டும், இல்லை என்றால் போராட்டம் தீவிரமடையும் என விவசாயிகள் தகவலாகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவு பாலாவுடன் ஸ்ரீதர்.